லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சென்னை சவுகார்பேட்டை மின்ட் தெருவில் நிதி நிறுவனம் மற்றும் வைர மதிப்பீட்டு நிறுவனத்தை நடத்தி வந்தவர் முகுந்த் சந்த் போத்ரா. இவர் சினிமா பைனான்சியராகவும் இருந்து வந்துள்ளார். முகுந்த் சந்த் போத்ராவுக்கு ககன் போத்ரா, சந்தீப் போத்ரா என்ற மகன்களும் கரிஷ்மா போத்ரா என்ற மகளும் உள்ளனர். பாலாமணி என்பவர் சென்னை தியாகராய நகரில் உள்ள விஜயராகவா சாலையில் சுமார் 30 கோடி ரூபாய்க்கு வீடு வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் முகுந்த் சந்த் போத்ரா தனது மகளுக்கு திருமண வரன் பார்த்து வருவதாகவும், நல்ல வீடு கிடைத்தால் நல்ல வரன் கிடைக்கும் என்று கூறி பாலாமணியிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. பின்னர் பாலாமணியின் வீட்டினை கடந்த 2013ஆம் ஆண்டு முகுந்த் சந்த் போத்ரா 3 ஆண்டுகளுக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு ஒப்பந்தத்தில் வாங்கியதாக தெரிகிறது. வீட்டின் ஒப்பந்தம் முடிந்த பின்பும் முகுந்த் சந்த் போத்ரா வீட்டை காலி செய்யாமல் இருந்துள்ளார். மேலும் 2017ஆம் ஆண்டு மார்ச் முதல் வாடகை செலுத்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் 2017ஆம் ஆண்டு போத்ரா மீது பாலாமணி வழக்கு தொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முகுந்த் சந்த் போத்ரா மரணமடைந்துள்ளார். பின்னர் முகுந்த் சந்த் போத்ரா இறப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பு பாலாமணியின் மகளிடம் 6 கோடி ரூபாய்க்கு 10 வருடம் வீட்டில் வசிப்பதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டதாக முகுந்த் சந்த் போத்ராவின் மகன்கள் கூறியுள்ளனர். இப்படி ஒரு ஒப்பந்தமே போடவில்லை என பாலாமணியின் குடும்பத்தினர் மறுத்துள்ளனர். பின்னர் அந்த பத்திரத்தை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது பத்திரம் போலியானது என்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ககன் போத்ராவை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் கரிஷ்மா போத்ரா மற்றும் சந்தீப் போத்ரா ஆகிய இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். தலைமறைவான இருவரும் முன்ஜாமீன் கேட்ட நிலையில் தற்போது வரை வீட்டை ஒப்படைக்காமல் இருப்பது ஏன் என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து பேசிய பாலாமணியின் மகள், தனது தந்தை 90 வயதிலும் வீட்டிற்காக போராடி வருவதாகவும், தனது தாயார் இறந்த போதும் இறுதி காலத்தில் தங்களது வீட்டிற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் வருத்தத்தோடு தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது வீட்டையும் வீட்டின் வாடகை பாக்கியையும் பெற்றுத் தருமாறு பாலாமணியின் மகள் கோரிக்கை வைத்துள்ளார். எங்களுக்கு மெயினாக என்ன வேணும், வீடு வேணும். எங்கள் அப்பாவுக்கு 90 இயர்ஸ் ஆகுது. அவர் கஷ்டப்பட்டு, அதாவது என்னுடைய ஃப்யூச்சருக்காக அவர் இந்த வீடை இது பண்ணி பிட்டாக பார்த்து கட்டின வீடு இது. ஸோ அவருக்கு இட்ஸ் காசிங் அ லாட் ஆஃப் மென்டல் ஆகனி தட் இது இத்தனை வருஷமாக நம்ம இதை ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு இன்னும் வீடு நம்ம கையில் சேரலை அப்படின்னு அவருக்கு இஸ் வெரி அப்செட் வித் தட் இது. ஸோ அவருக்கு வீடு வந்துச்சுனாக்கா ஐ திங்க் வி வுட் பி வெரி ஹாப்பி. தேர் இஸ் ஆல்சோ 2 crores கிட்ட வாடகை பாக்கி இருக்குது. அந்த இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். ஸோ அது கிடைச்சதுனாக்கா இட் வில் பி ஹியூஜ்லி ஹெல்ப்ஃபுல். இல்லை, கண்டிப்பாங்க. ஏன்னா அந்த எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகிட்டு 1960 கல்யாணம் ஆச்சு. ஐ வாஸ் பார்ன் இன் 1977. அந்த வீட்டுக்கு அவங்க போன அப்புறம் தான், அந்த வீட்டில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2016 அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் இயர்ஸ் ஷி வாண்டட் டு ஸ்பெண்ட் இன் தட் ஹவுஸ். புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.